சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை. திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனல் 5 பக்தியிலிருந்து இன்னைக்கு நம்ம திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கமுகனூரில் இருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள், நிறைய வழிபாடுகள் எல்லாமே இருக்குது. அது என்னென்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நான் சொல்ல வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல தினமும் இரவு நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாறைக்கு கீழே ஏதோ ஒரு கல்யாண கச்சேரி நடக்கிற மாதிரி, திருவிழா கோலம் மாதிரி அவ்வளவு இசை நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரியான சத்தங்கள் எல்லாமே வரும். இங்கே இருக்க பக்கத்து வீட்டில் இருந்து எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அந்த மாதிரி எதுவுமே இருக்காதான். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிறைய ரகசியங்கள் உள்ளடக்கிய ஒரு பாறை தான் இந்த பாறை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போகும்போது நம்ம ஜுவல்ஸ் போட்டு போகணும், கடவுள்கிட்ட வேண்டுவோம் அப்படின்ட்டு, பக்கத்தில் யாராச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை தான் கேட்போம் இல்லையா. ஆனால் இந்த ஊர் சாஸ்திரப்படி இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாறைக்கிட்ட வேண்டுவாங்களாம். எனக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நகை கொடுங்க, நான் இந்த விசேஷத்துக்கோ இந்த ஃபங்க்ஷனுக்கோ நான் போட்டு போயிட்டு நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அவங்க ப்ரேயர் பண்ணி முடிக்கிறப்ப அவங்க என்ன கேட்டாங்களோ அது இந்த சாமி கொடுத்துரும், இந்த பாறைக்கு கீழே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை எடுத்துக்கொண்டு போய் அவங்க போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாமி கொடுத்த மாதிரியே, சாமிக்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த நகைகளை அவங்க இங்கே கொண்டு வச்சிருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐதீகம் சொல்லப்பட்டுருக்கு. இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்னென்னா, இப்போ ஒரு சில நம்ம தேவாலயம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எந்த ஒரு டெம்பிளாக இருந்தாலுமே எந்த ஒரு ஆலயங்களாக இருந்தாலுமே புனிதத்தோடு தான் நம்ம போகணும் இல்லையா. அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது, ஹிந்துக்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை மீறி யாராச்சும் இங்கே வந்தாங்க, இல்லை இந்த ஆற்றுல இந்த இயற்கையாகவே நம்ம இந்த தாமிரபரணி ஆறில் குளிக்கணும் அப்படின்ட்டு போனாங்களோ, ஏதோ ஒரு தப்பு தவறு நடந்து அவங்களுக்கு ஏதாச்சும் மரணம் நிகழ்ந்துட்டாலோ அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா. எத்தனை பேர் தேடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கவே முடியாதான். இன்க்ளூட் இந்த பாறைக்கு கீழே போய் தேடினாலுமே அது சாத்தியமே இல்லை அவங்கள கண்டுபிடிக்க. ஏன்னா நாங்கள் அத்தனை பேர் சேர்ந்து தேடி இருக்கோம், எங்களால் அவங்கள கண்டே பிடிக்க முடியல. ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் அந்த ஆறே எங்களுக்கு அவங்கள காட்டுவோம், கொண்டு ஒரு இடத்துல பர்டிகுலரான ஒரு இடத்துல அவங்களை கொண்டு விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள ரெக்கவர் பண்ணி அவங்களோட இறுதி சடங்குக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒருத்தர மக்கள் இதை சொல்கிறாங்க. இது ஒருத்தர் 2 பேருக்கு நிகழலைங்க, கிட்டத்தட்ட 3-4 பேருக்கு இதே மாதிரி தொடர்ந்து நடந்திருக்கிறதுனால அதுக்குமே இங்கே ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டுட்டு வருது. சரி, இந்த பாறையை பற்றி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த பாறையையும் தாண்டி இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். എൻ്റെ പേര് ഹരിപ്രസാദ് എന്നാണ്. സ്വന്തം സ്ഥലം കേരളമാണ്. കേരളത്തിലെ തിരുവനന്തപുരത്തെ ഒറ്റശേഖരമംഗലം എന്ന് പറയും. ഞാനിവിടെ ശാന്തയായിട്ട് വന്നിട്ട് ഏകദേശം ഒരു 2 വർഷമായി. ഇവിടുത്തെ ഒരു ഹിസ്റ്ററി എന്ന് പറയുമ്പോൾ നമുക്കിതിൻ്റെ പഴക്കം എത്രയാണെന്ന് പോലും അറിയാൻ പറ്റില്ല. ഈ അമ്പലത്തിലെ അത്രയ്ക്കും പുരാതനമായിട്ടുള്ളൊരു അമ്പലമാണ്. ഏകദേശം രാജാക്കളുടെ കാലത്ത് വെച്ചൊരു അമ്പലമാണ്. പിന്നെ സ്വയംഭൂ ലിംഗവുമാണ്. മറ്റുള്ള ശിവക്ഷേത്രം പോലെ നമുക്ക് ഭഗവാനെ തൊട്ടടുത്ത് നിന്ന് കാണാൻ പറ്റില്ല. നന്ദിയുടെ പിറകിൽ നിന്നാൽ മാത്രമേ ഭഗവാനെ ദർശനം കിട്ടുകയുള്ളൂ. ഇവിടുത്തെ ഒരു ചരിത്രം എന്ന് പറയുന്നത് ഞാൻ പറഞ്ഞു കേട്ടിട്ടുള്ളതാണ്. പണ്ട് ഇവിടെ ഈ കാളയൊക്കെ വെക്കുന്ന ഒരാളുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ ആള് ഈ അമ്പലത്തിലേക്കൊരു കാള നേർച്ച കൊടുക്കാമെന്ന് നേർന്നു. ആ സമയത്ത് അദ്ദേഹത്തിൻ്റെ മറ്റ് കാളകളെല്ലാം നല്ല രീതിക്ക് കച്ചവടമൊക്കെ നടന്നു. അപ്പോൾ ഈ കാളയെ അയാൾ നടക്കി വെച്ചില്ല, പകരം വീട്ടിലേക്ക് കൊണ്ടുപോയി. അങ്ങനെ കൊണ്ടുപോയ സമയത്ത് അത് തിരിച്ച് ഈ നടയിലേക്ക് വരികയും ഇവിടെ വന്ന് നന്ദിയുടെ അടുത്ത് വന്ന് വീഴുകയും ചെയ്തു. അങ്ങനെയാണ് ഇവിടെ കാള വിഴുന്താൻ കോവിലെന്ന് പറഞ്ഞിട്ട് പേര് പ്രശസ്തമായത്. പണ്ട് കാലം മുതലേയുള്ള പൂജകൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നതുകൊണ്ട് ഭഗവാന്റെ ചൈതന്യം അതിഗംഭീരമാണ്. അപ്പോൾ ഇത് പണ്ട് രാജാക്കന്മാരുടെ കാലത്തുള്ള അമ്പലമാണെന്നുള്ളതുകൊണ്ട് ഇവിടെ ധാരാളം രഹസ്യങ്ങളൊക്കെ ഒളിഞ്ഞിരിക്കുന്ന ഒരു അമ്പലമാണ്. അതിൻ്റെ പ്രധാനമായിട്ടുള്ളത് ഇവിടെ ഒരു ക്ഷേത്രത്തിനടിയിലൂടെ ഒരു തുരങ്കം ഉണ്ടെന്നാണ് പറയാറുള്ളത്. അത് ഏകദേശം രാമേശ്വരം വരെ പോകുമെന്നാണ് പറയാറുള്ളത്. ഇതുവരെ അതിനെക്കുറിച്ചുള്ള സ്ഥിരീകരണങ്ങളും ആയിട്ടില്ല. എന്നാലും
ഇത്രയും പഴക്കമുള്ളത് കൊണ്ട്, കാരണം അമ്പലവും മറ്റമ്പലങ്ങളെക്കാളും കുറച്ച് ഉയർന്നു നിൽക്കുന്നത് കൊണ്ടും തടാകത്തിന് മുകളിലായിട്ടാണ് അമ്പലം സ്ഥിതി ചെയ്യുന്നതെന്ന് ഒരു പുരാതനമായിട്ടുള്ള കേൾവി ഉണ്ട്. ഇവിടെ വന്നിട്ട് പ്രധാനമായിട്ടുള്ളത് വെളുത്ത പക്ഷത്തിലെ പ്രദോഷമാണ്. അതായത് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ സന്താന ഭാഗ്യം പ്രധാനമാണ്. അപ്പോൾ വെളുത്ത പക്ഷത്തിലെ ഒരു വർഷം 11 വെളുത്തപക്ഷ പ്രദോഷം കണ്ടിന്യൂവായിട്ട് അവർ പ്രദോഷ പൂജ നടത്തുകയും അതോടൊപ്പം ക്ഷേത്രത്തിൽ വന്ന് ദർശനം നടത്തുകയും ചെയ്തു കഴിഞ്ഞാൽ അവർക്ക് കുട്ടികൾ ഉണ്ടാവാറുണ്ട്. ഇപ്പോൾ ഉണ്ടായിട്ടുമുണ്ട് ഓൾറെഡി. അപ്പോൾ ഇന്ന് അവരുടെ കണക്കുള്ള പൂജകളാണ് ഏറ്റവും കൂടുതൽ ഇവിടെ. പിന്നെ രണ്ടാമത് ഭഗവാൻ ഏറ്റവും പ്രിയം, ഭഗവാൻ ഒരു അന്നദാന പ്രിയനാണ്. അപ്പോൾ സ്വാഭാവികമായിട്ടും ഭഗവാന് പന്തിരുനാഴി ഇവിടെ വിശേഷമാണ്. എല്ലാ ഞായറാഴ്ചത്തോളം ഭഗവാന്റെ നടയിൽ പന്തിരുനാഴി നടത്താറുണ്ട്. അപ്പോൾ അത് അന്നദാനം മഹാദാനം എന്നുള്ളത് കൊണ്ട് ഭഗവാന്റെ നടയിൽ വരുന്ന ആരും വിശന്നു പോകാൻ പാടില്ല എന്നുള്ളൊരു ഐതിഹ്യവും ഇവിടെ ഉള്ളത് കൊണ്ട് തീർച്ചയായിട്ടും എല്ലാ ഞായറാഴ്ചകളിലും പന്തിരുനാഴി വഴിപാട് നടത്താറുണ്ട്. അതിന് എന്താണെന്ന് വെച്ചാൽ ആയുരാരോഗ്യ സൗഖ്യത്തിന് വേണ്ടിയിട്ട് മാത്രമാണ് ഈ പന്തിരുനാഴി വഴിപാട് നടത്താറുള്ളത്. അങ്ങനെ ഇപ്പോൾ ഇവിടെ ഒരു പരിഹാരമെന്ന് പറയാനായിട്ട് ഭഗവാന്റെ മുന്നിൽ ആര് വന്ന് എന്ത് പ്രാർത്ഥിച്ചാലും അതൊരു ന്യായവും ധർമ്മവുമുള്ള കാര്യമാണെങ്കിൽ നമ്മളാൽ കഴിയുന്നത് എന്തും ഭഗവാന് ചെയ്യാവുന്നതാണ്. അത് ഭഗവാനായിട്ടൊന്നും ചോദിക്കാറുമില്ല, ഇവിടെയുള്ള ആൾക്കാരും ചോദിക്കാറില്ല. പകരം നമ്മളെ കൊണ്ട് കഴിയുന്നത് എന്താണോ ഭഗവാന് വേണ്ടി നമുക്കത് ചെയ്യാം. ന്യായമായിട്ടും ധർമ്മമായിട്ടുള്ള എന്ത് കാര്യമാണെങ്കിലും ഭഗവാൻ അത് സാധിച്ചു തരുക തന്നെ ചെയ്യും. என் பேர் ராஜு. இங்கே நாங்கள் பரம்பரையாட்டு இங்கே இருக்கிறது ஒரு என் தாத்தா காலத்திலே இருக்குது. அப்போ இங்கே சில இங்கே காளை விழுந்தான் கோவில். காளை விழுந்தான் கோவில்னா இங்கே இந்த காளை விற்க கொண்டு போகிற இடத்துலேருந்து இங்கே விழுந்தது. அதுதான் காளை விழுந்தான் கோவில். 119 அடி தாழ்ச்சியில் தாமரை முட்டிலேருந்து சிவலிங்கம் மேலே அது இருக்குதான்னு பயங்கர. அது இங்கே பேக்கில் நமக்கு பேக்கில் போய் தான் பார்க்க வைக்கும். காளைக்கு பேக்கில் தான் பார்க்க வைக்கும். ஆனால் இங்கே தைரியம் என்னென்னா, நம்ம இங்கே கோவிலில் நூந்து இப்படி நிற்கலாம், குனிஞ்சு நிற்க வேண்டிய. எங்கே போனாலும் நம்ம இப்படி தான் கும்பிடணும். இங்கே நமக்கு நூந்து நின்று எங்கே ஆர்கிட்ட வேணுங்களும் தைரியத்தோட பேசலாம். நம்ம ராத்திரி இங்கே ஒத்தைக்கு வந்தாலோ எங்கே வந்தாலும் ஒரு பயமும் கிடையாது. இங்கே அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி கூடினது. இதேபோல் ஒரு குழந்தை இதேபோல் சுகம் இல்லாத மெடிக்கல் காலேஜில் கிடந்திருந்து போச்சு. என்னன்னா 10 நிமிஷம் நீங்கள் பாருங்கள், உங்கள் குழந்தைக்கு 10 நிமிஷத்தில் கிளியர் ஆகணும். அதே அந்த 10 நிமிஷத்தில் அந்த குழந்தைக்கு எல்லாம் அசுகம் எல்லாம் மாறி இப்போ கோவிலுக்கு வேண்டி நல்ல நன்கொடைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுபோல் பல பேரும் வேலை வாய்ப்பு ஆனாலும் சரி, என்ன இப்போ நம்ம சிவனை நம்பினேன், அது நல்ல எல்லாருக்கும் நல்ல நன்மை தான் இது உண்டாயிട്ടുണ്ട്. நம்முடைய சேனல் 5 பக்தி சேனல் மூலமா திரை யாத்திரை நிகழ்ச்சியில் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான ஆலயங்களுக்கு போயிட்டு வரோம் இல்லையா. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம மகாதேவர் ஆலயத்தை பார்த்தோம், ட்ரிப்ளங்காடில் இருக்கக்கூடியதை. இந்த ஆலயம் ரொம்பவே பழமையான கோவில் மற்றும் சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யாத்திரை நீங்கள் ஏன் கூட வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் 5 பக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.